ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவேளையில் பிரசங்கி 10-11வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் தெரிவி செய்வாராக. இந்த 11வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செய்கைகளையும் நீ அறியாய். ஆவியின் வழி இன்னதென்று யாருக்கும் தெரியாது. அதுபோல கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். இந்த விஞ்ஞானிகள், அறிவு சார்ந்தவர்கள் இதுவரையிலும் தாயின் வயிற்றிலே எலும்பு எப்படி உருவாகிறது என்று கண்டுபிடிக்க முடியலை. அது யாரும் அறிய முடியாது. யாரும் அதை கண்டுபிடிக்க முடியாதபடியாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். தாயின் கருவிலே எலும்புகள் உருவாவது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மனுஷனுக்கு தெரியாது, மனுஷ புத்திக்கு எட்டாதது. நீங்கள் பார்க்கும் பொழுது தாயின் கருவிலிருந்து சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, அவர் சார்பாக விழுந்தேன். அவர் சார்பாக தான் நம்ம வெளியில் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் தாயின் கருவிலிருந்து வெளியில் வரும்பொழுது கர்த்தருடைய சார்பாக தான் வந்து விழுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைக்காக தாயின் கருவிலே உருவாகிற எலும்பு யாராலையும் கண்டுபிடிக்க முடியவும் முடியாது. அதுபோல தான் கர்த்தருடைய செயல்கள், தேவனுடைய செயல்கள், எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். கர்த்தர் செய்கிற செயல்களை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவர் செய்கிறத ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏதோ விஞ்ஞான ரீதியாக திரளாய் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய செய்கைகளை மட்டும் ஒரு மனுஷனாலும் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் இதை செய்ய போகிறார், அதை செய்ய போகிறார். நிறைய பேர் கூட பாருங்கள், கர்த்தர் என்னோட பேசினார், அது நடக்கும் இது நடக்கணும், எல்லாம் பொய்யெல்லாம் போயிருக்கு. இதனால் நிறைய பேர் இடரல் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய செய்கைகளை ஒருவனும் அறிய முடியாது. தேவனுடைய செயல்களை நீ அறிய முடியாது. தேவனுடைய செயல்களை எந்த மனுஷன் அறிய முடியும்? அவர் நினைத்திருக்கிறதை, அவர் செய்ய நினைத்ததை ஒருவனு தடை பண்ண முடியாது. அவர் செய்கைகள் மகத்துவமானவை, அவர் செய்கைகள் அற்புதமானவைகள். அதை ஒருவனு கண்டுபிடிக்க முடியாதுங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமை. ஆக அவருடைய செயல்களை அறியாத நாம் செய்ய வேண்டிய காலையிலே விதை, மாலையிலே விதை. உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றோ இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று அறியாய். விதை என்று சொல்லப்படுகிறது வசனத்தை குறித்து வேதத்தில் வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். இந்த காலையில் காலையில் விதைக்கணும். கை நெகிழ விடாதபடி மாலையிலே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும். இதுவோ அதுவோ எது வாய்க்கும் என்று உனக்கு தெரியாதே, நிச்சயமாக வாய்க்கும். வசன வெறுமனே திரும்பாது, கிரியை செய்யாதபடி திரும்பாது. அது வசனத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து. ஏன்னா கர்த்தர் செய்கிறது ஒருவனும் அறியா. அதனால் நமக்கு சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியாய் வசனத்தை விதைக்க வேண்டும். அது வாய்க்கும். எது வாய்க்கும் என்று நமக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களை, கடந்த அநேக வருடங்களுக்கு முன்பாக சிறு பிள்ளைகளுக்கு திண்டுக்கல்லில் ஜெபங்கள் நடத்தினோம், ஊழியம் நடத்தினோம். அப்பொழுது அதிலே சந்திக்கப்பட்ட ஒரு அருமையான மகள் வெகு காலம் கழித்து என்னிடம் சொன்னார். சர்ச்சுக்கு வந்திருந்து கல்யாணம் முடிச்சு குழந்தைகளோடு வந்திருந்த பொழுது, நான் இங்கே தான் இயேசுவை அறிந்து கொண்டேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இங்கே நடத்தப்பட்ட சிறுவர் ஊழியத்தில் கலந்து கொண்டு
எத்தனையோ இடங்களுக்கு பின்பாக வந்து சாட்சி சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இனி நாட்களில் கர்த்தர் செய்கிறதை நாம் அறிய முடியாது. ஆவி இன்ன வழியில் போகிறது என்று தெரியாது. ஆனாலும் நாம் வசனத்தை காலையில் விதைக்கணும், மாலையில் கை நிகழ விடாதபடி இருக்கணும். ரெண்டு எது வாய்க்குமோ, காலையிலையும் வாய்க்கலாம், சாயந்தரத்திலையும் வாய்க்கலாம். எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக முதல்ல தாயின் கருவிலே எலும்பு உருவாவது யாருக்கும் தெரியாது. அவர் செய்கிறது யாரும் அறிய முடியாது. ஆனால் அவர் வசனம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அந்த வசனத்தை விதைக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ரெண்டையும் வாய்க்கிச்சு. 8வது வசனம் சொல்கிறது, மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாய் இருக்கும் வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. இருளின் நாட்கள் அநேக நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இருளின் நாட்கள், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் கடந்த காலங்களிலே வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து சாட்சியை மறந்து விடுகிறார்கள். இருளின் வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் வெளிச்சத்திற்குள்ளாக கடந்து போக முடியும். அந்த இருளின் வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்தோம், திரும்ப இருளுக்குள்ளாக போக முடியாதபடியாக அதை யோசிக்கணும். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். இருண்ட காலம் என்று சொல்லப்படும். ரட்சிக்கப்படாத காலங்கள், தேவனை அறியாத காலங்கள், பாவத்திலே விழுந்து கிடந்த காலங்கள், அக்கிரமத்திலே விழுந்து கிடந்த காலங்கள், இருளின் காலம். அதையும் கூட ஐயோ இப்படி வாழ்ந்தோமே, இப்படி வாழ்கிறவர்களுக்காக நாம் அதிகமாக பாரப்படணுமே, ஜெபிக்கணுமே, சுவிசேஷத்தை அறிவிக்கணுமே என்று வைராக்கியம் கொண்டு நாம் அப்படியாக செயல்படுவோமான கர்த்தர் நாம மகிமைப்படும். இயேசு நம்மை மகிழ்ச்சியோடு உத்தமும் உண்மையமான ஊழியக்காரனே உள்ளே பிரவேசியும் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை வரவேற்க ஆயத்தப்பட பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தேவன் செய்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். இரக்கம் நதமானவரே, தாயின் கருவிலே எலும்பு உருவாகும் ஒருவரும் அறியாத கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல் விதைக்கிறது, வசனத்தை அறிவிக்கிறதும். ஆண்டவரே, இதோ இருளின் நாட்களை நினைப்பதற்கு எங்களுக்கு வசனத்தை நீர் நினைப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரால் அப்படியாக ஆண்டவரே கர்த்தரை மேம்படுத்தி இருளின் வாழ்க்கையை நினைத்து சாட்சியாக வளம் கிருபை செய்கிறாங்க. நீர் அப்படி செய்வதற்காண்டு இயேசு நாமத்தை அழைப்பதாக. ஆமென். எனக்கு இவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய நாம் மகிமைக்காக நாளைக்கு 17ஆம் தேதி 7/2024 புதன்கிழமை அரசு விடுமுறை. அந்த நாளிலே இங்கே லீபனோன் சுபத்தோட்டம், பால்பண்ணி பஸ் ஸ்டாப்பு, சிறுமலை ரோடு, ரெண்டலைப்பாறை என்கிற இந்த ஸ்தலத்தில் சிறுவர்கள் கொண்டாட்டம் என்கிற ஒரு நிகழ்ச்சி வைக்கப்பட்டு இருக்கிறது. சிறுவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். நல்ல மேஜிக் இருக்கிறது, சோத்தன பப்பர் ஷோ இருக்கிறது, இன்னும் விதவிதமான பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது. வாருங்கள். அங்கே பிள்ளைகளுக்கு இடையில் ஸ்நாக்ஸு, சாப்பாடு 10லிருந்து 4 மணி வரை, 5லிருந்து 15 வயதுக்குள்ளாக இருக்கிறவர்களை கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களுக்கு ஆட்சேபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.